புஷ்டு பேரிங். ஓகேவா? புஷ்டு பேரிங் இதுதான் வரைய போகிறோம். மேனுவல் டிராயிங் எப்படி வரைகிறது, ஃப்ரண்ட் வியூ, செக்ஷனல் ஃப்ரண்ட் வியூ எப்படி வரைகிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த புஷ்டு பேரிங்கில் மெயினாக என்னென்ன இருக்குன்னா 2 பார்ட்டு தான் இருக்குது. ஒன்று வந்து பாடி, இது டாப் வியூ, இது ஃப்ரண்ட் வியூ. இது வந்து புஷ்ஷு, இது புஷ்ஷோட டாப் வியூ, இது ஃப்ரண்ட் வியூ. ஓகேவா? இது 2 தான் காம்போனன்ட் இருக்குது இதில். இப்போ வந்து இதில் இந்த புஷ்ஷில் வந்து இந்த பாடியில் வந்து இந்த புஷ்ஷு உள்ளே போக போகுது. இந்த புஷ்ஷுக்குள்ளே வந்து ஷாஃப்ட் போகும். ரொட்டேட் ஆகும்போது பேரிங் ஆக்ட் ஆகும். ரொட்டேட் ஆகும்போது அங்கே வந்து ஃப்ரிக்ஷன் இருக்கும் ஷாஃப்டில். அதனால் வந்து தேய்மானம் அதிகமாக இருக்கும். அப்போ அந்த தேய்மானங்கள் நேராக இந்த புஷ்ஷு இல்லைன்னா இந்த பாடி அடிக்கடி தேஞ்சிச்சுன்னா நம்ம டோட்டலாக எல்லாத்தையும் கட்டி மாற்றுற மாதிரி இருக்கும். அதுக்கு பதிலாக தான் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா இதில் நடுப்புற ஒரு புஷ்ஷு போடுறோம். அப்படியே தேஞ்சினா கூட அந்த புஷ்ஷு தான் தெரியும். அந்த புஷ்ஷை நம்ம ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு திருப்பி என்ன செய்யறோம்னா இதே பேரிங்கை நம்ம யூஸ் பண்ணலாம். அதோட லைஃப்பை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். அதனால தான் இதுக்கு நேம் வந்து புஷ்டு பேரிங். இப்போ இதோட ஃப்ரண்ட் வியூ எப்படி வரையிறதுனா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அதில் வந்து நம்ம தேவையான பொருட்கள் என்னென்னாங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அந்த தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் ஸ்கேலு, ஒரு ப்ரோ சர்க்கிள், 2 பென்சில், ஒரு 2H பென்சில், ஒரு HB பென்சில், தேவைப்பட்டதுன்னா எரேசர். அப்புறம் மெயினாக இதில் வந்து நம்ம காம்பஸ் வேணும். இந்த இது வரைகிறதுக்கு நமக்கு காம்பஸ் வேணும். இதெல்லாம் தான் நமக்கு ரெக்வயர்டு மெட்டீரியல்ஸ். ஆஸ் யூஷுவல் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம வந்து இந்த டைட்டில், பார்டர் லைனு, இங்கே வந்து நேம் பிளாக்கு, இது வந்து பில் ஆஃப் மெட்டீரியல்ஸ், இதெல்லாம் எழுதிடுறோம். 3 சர்க்கிள்ஸ் இருக்குது. இந்த பக்கம் ஒரு சர்க்கிளில் 1, இது 2, இந்த சர்க்கிள் இதில் தான் இது உள்ளே போகிறதுனால இது 2 ஒரே சர்க்கிள் ஆகிடும். இது 3, 1, 2, 3 சர்க்கிள். அந்த 3 சர்க்கிளோட டயமீட்டர் ரேடியஸ் தான் நீங்கள் எழுதியிருக்கேன். ஃபஸ்ட்டு சர்க்கிள் இங்கே கொடுத்துருக்காங்க 47. ரெண்டாவது சர்க்கிள் பார்த்தீங்கன்னா உள்ள அதுக்கு போய் டயமீட்டர் கொடுத்துருக்காங்க 66, அப்போ ரேடியஸ் 33. மூணாவது சர்க்கிளுக்கு டயமீட்டர் கொடுத்துருக்காங்க 50, அப்போ ரேடியஸ் வந்து 25. இந்த 3 தான் நம்ம வரைய போகிறோம். ஃபஸ்ட்டு அது எப்படி வரைகிறோம், இந்த சென்டரை மார்க் பண்ணி வரையணும். இந்த சென்டரை எப்படி மார்க் பண்ணுறது நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த டோட்டல் லெங்க்த்து பார்த்தீங்கன்னா 230 இருக்குது. இந்த டோட்டல் லெங்க்த்து 230 இருக்குது. ஹைட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 60, இங்கே ஒரு 50 வச்சுக்கிட்டிங்கன்னா எவ்வளோ வரும், 110 வரும். ஓகேவா? இந்த ஹைட் வந்து ஒரு 60, இங்கே ஒரு 50 வச்சிங்கன்னா 110, மொத்த உயரம் 110 வரும். அகலம் வந்து 230 வரும். இது எப்படி சென்டர் மார்க் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 230 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கேலில் 0ல் ஆரம்பித்து இங்கே 23 வரைக்கும் வரணும். இது இவ்வளோ அகலம் வரணும், இது வரைக்கும் வரும். ஓகேவா? அப்போ இதுக்குள்ளே இந்த இடத்த நம்ம ரிப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் சென்டர் எப்படி மார்க் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். இதுக்கு மேலே வச்சிங்க, நேம் பிளேட்டுக்கு மேலே வச்சுட்டு இங்கே வந்து 0 கொஞ்சம் தள்ளி இருக்க மாதிரி பார்த்துங்க. 0 கொஞ்சம் வந்து அந்த லைன்லேருந்து தள்ளி இருக்க மாதிரி பார்த்துட்டு இப்போ 23 இங்கே வருது. ஓகேவா? இதுதான் 23. அப்போ இதில் சென்டர் பாருங்கள். ரைட்டா? 23க்கு சென்டர் எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22 12 எடுத்தீங்கன்னா 24 வந்துடும். அப்போ இதில் இந்த 11.5 வைங்க. ஓகேவா? 11.5 இங்கே வந்து 23 இருக்குது. அப்போ இன்னும் கொஞ்சம் தள்ளி வச்சிங்க. ஓகேவா? இன்னும் தள்ளி வச்சுட்டோம். 23 இங்கே இருக்குது, 11.5ல் வச்சுக்கிறோம். இப்போ இந்த 2 பாயிண்ட்டையும் நம்ம இப்போ சேர்க்க போகிறோம். 2 பாயிண்ட்டையும் சேர்த்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுங்க. இதில் தான் நம்ம வந்து நம்மளோட ஒரு ஆக்சிஸ் வரப்போகுது. லாங் லைன், ஷார்ட் லைன், லாங் லைன், ஷார்ட் லைன் போட்டுங்க. இங்கே ஒரு ஆக்சிஸ் போட்டுட்டோம். கொஞ்சம் தள்ளின மாதிரி தான் இருக்கும். ஏன் இப்படி தள்ளின மாதிரி இருக்குன்னா நம்ம டோட்டல் லென்த் அதிகம். அதனால் நம்ம இப்படி தான் போடணும். டோட்டல் சென்டர் எடுக்கக்கூடாது. டோட்டல் சென்டர் எடுத்திங்கன்னா ஆப்ஜெக்ட் இதில் பாதி வெளில மறைஞ்சிடும், இந்த பக்கம் பாதி வெளில மறையும். அதனால் நம்ம டோட்டல் சென்டர் எடுக்காமல் நமக்கு 230 இருக்கிறதுனால இங்கேருந்து கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு 230 எங்கே வருதுன்னு பார்த்துட்டு அதில் சென்டர் 11.5 மார்க் பண்ணிங்க. அது மாதிரி இங்கே 0வும் இந்த லைனில் வைக்காதீங்க, கொஞ்சம் தள்ளி வச்சிங்க. அப்போ தான் வந்து நம்ம வரைகிறது இந்த லைனில் போய் இடிக்காமல் இருக்கும். அப்போ இந்த லைன் போட்டோம், ஒரு ஆக்சிஸ் போட்டோம். அடுத்தது இங்கே மேலேருந்து உள்ள அடுத்த இந்த 2வது ஆக்சிஸ் போட போகிறோம். அதுவும் என்ன பண்ணுங்கள், எக்ஸாக்ட் சென்டரில் வரையாதீங்க. எக்ஸாக்ட் சென்டரில் வரையாமல் கொஞ்சம் தள்ளியே வரைங்க. ஓகேவா? இப்போ நம்ம வந்து இந்த ஆக்சிஸ் வரைஞ்சிட்டோம். அடுத்தது இப்போ இதுலேயும் அதே மாதிரி என்ன செய்யாதீங்க, இது ஒரு டோட்டல் சென்டர் வைக்காதீங்க. 18க்குன்னா 9ல் வைக்காதீங்க. ஏன்னா நமக்கு வந்து இந்த ஆப்ஜெக்ட் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா மேல் மட்டும்தான் இருக்குது, கீழே இல்லை. அதனால் கொஞ்சம் ஆஃப்செட் பண்ணி வச்சிங்க. நம்ம ஏற்கனவே மார்க் பண்ணியிருக்கோம் ஒரு இடம். இதுக்கு மேலே தான் வரணும். இதுக்கு மேலே தான் இந்த நமக்கு இந்த பாடி வரணும். இந்த லென்த் இருக்கு இல்லையா, இது வந்து இந்த நேம் பிளேட்டுக்கு மேலே வரணும். அதனால் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் நேம் பிளேட்டுக்கு ஒரு லைன் போட்டுங்க. இந்த நேம் பிளேட்டுக்கு மேலே கொஞ்சம் தள்ளி ஏதாவது ஒரு இடத்துல ஒரு கொஞ்சம் கேப் வச்சுட்டு ஒரு லைன் போடுங்க. ஓகேவா? இதுலேருந்து 60 எடுத்துங்க. இந்த லைன் போட்ட லைன்லேருந்து மேலே 60 மார்க் பண்ணி இந்த இடத்துல 60, இந்த இடத்துல நம்ம என்ன செய்கிறோம், ஒரு 60ல் மார்க் பண்ணிடுறோம். ஸோ இதுதான் நமக்கு தேவையான சென்டர். கீழே போட்டுருக்க அதே லைனில் என்ன செய்யுங்க, மேலே 60ல் ஒரு மார்க் பண்ணிங்க. இல்லை இந்த மேலேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குதுன்னு பாருங்கள்.
இது வந்து 7ல் இருக்குது. இப்போ இந்த பக்கம் கொஞ்சம் தள்ளி 7 ஒரு புள்ளி வச்சு. இப்போ இது வந்து என்ன செய்யணும், நம்ம இது ரெண்டையும் சேர்த்து ஒரு ரஃப் லைன் வரையணும். இதுதான் இப்போ நமக்கு தேவையான இன்னொரு சென்டர். இதையும் நம்ம வரைஞ்சிக்கலாம். ஓகேவா? இப்போ 2 லைன் வரைஞ்சிருக்கோம். கொஞ்சம் ஆஃப்செட் ஆன மாதிரி தான் இருக்கும், ஏன்னா நம்ம ஆப்ஜெக்டோட லென்த் அதிகம், அதனால் இந்த பக்கம் கொஞ்சம் தள்ளி தான் வரும், சென்டராக வராது. இப்போ இந்த மாதிரி மார்க் பண்ணிங்க. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இதில் இந்த சர்க்கிள்ஸை வரைய போகிறோம். ஃபஸ்ட்டு R47 வரைய போகிறோம். அப்போ என்ன செய்யுது அப்படின்னா, காம்பஸ் எடுத்துங்க. ஓகேவா? இப்போ காம்பஸில் என்ன செய்ய போகிறோம், பென்சிலை மார்க் பண்ண போகிறோம். இந்த பென்சிலை இதுக்குள்ளே வைங்க. ஈவனாக டச் ஆகிற மாதிரி வச்சுட்டு, ஈவனாக டச் ஆகிற மாதிரி வச்சு டைட் பண்ணிவிடுங்க. ஓகேவா? இது வந்து ஈவனாக இருக்கணும். டைட் பண்ணிவிட்டு இப்போ 47 ரேடியஸ் எடுக்கணும். இப்போ 0ல் வச்சிங்க. 0ல் வச்சுட்டு 47 எடுங்க. 45க்கு அப்புறம் 2 கோடு 47. ஓகேவா? இந்த சென்டராக வச்சிங்க. இந்த சென்டராக வச்சுட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம், இப்போ இங்கே ஒரு சர்க்கிள் வரைப்போம். R47க்கு இப்போ நம்ம சர்க்கிள் வரைஞ்சாச்சு. இந்த R47 சர்க்கிள் இப்போ நம்ம வரைஞ்சிட்டோம். அடுத்தது இப்போது R33 சர்க்கிள் வரைய போகிறோம். R33க்கு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 0ல் வச்சிங்க. 33 எடுத்துங்க. 3க்கு அப்புறம் 3 கோடு எடுத்துகிட்டு அதே சென்டர் வச்சிங்க. இப்போ இங்கே நம்ம ஒரு சர்க்கிள் வரைக்கும். ஓகேவா? 2வது சர்க்கிள் வரைஞ்சிட்டோம். அடுத்தது 3வது சர்க்கிள் வரைய போகிறோம். அது வந்து டயமீட்டர் 50. அப்போ R25 வரைய போகிறோம். இப்போ 25 இப்போ காம்பஸில் எடுத்துங்க. 0ல் வச்சுங்க. சேமாக 25 எடுத்துங்க காம்பஸில். இப்போ என்ன செய்கிறோம், 0ல் வச்சுங்க. திருப்பி அதே சென்டர். இப்போ 25க்கு ஒரு சர்க்கிள் வரைக்கும். மூணு சர்க்கிள் வரைஞ்சாச்சு. இன்னும் இப்போதைக்கு காம்பஸுக்கு வேலை இல்லை. காம்பஸ் நம்ம எடுத்து வச்சிடலாம். மூணு சர்க்கிள் வரைஞ்சிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம அடுத்து என்ன வரையணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேஸ் இங்கேருந்து 60 கீழே இந்த பேஸ் வரையணும். இந்த சென்டர்லேருந்து 60, அந்த சென்டர்லேருந்து 60 மார்க் பண்ண போகிறோம். இப்போது இந்த சென்டர் வச்சிங்க. இதுலேருந்து 60, ஓகேவா? இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளியும் 60 வச்சுங்க. இப்போ இதை ரெண்டையும் ஜாயின் பண்ணி ஒரு லைன் வரைங்க. நல்லா லென்த்தியாக ஒரு லைன் வரைஞ்சிங்க. இது வந்து உங்களுக்கு தெரியும் தான், டார்க்காக வரைஞ்சிருக்கேன். ஒரு டார்க்காக வரையாதீங்க. இதுக்கு அடுத்தது இந்த பேஸ் லைன் வரைஞ்சிட்டோம். இதுக்கு மேலே ஒரு லைன் இருக்குது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே மேலே ஒரு லைன் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா 25ல் இருக்குது. இதுக்கு கேப் வந்து 25. அப்போ நம்ம அடுத்து இன்னொரு லைன் வரைய போகிறோம். இப்போ வரைஞ்ச லைன்லேருந்து 25 மார்க் பண்ணணும். இப்போ பாருங்கள், இங்கே 25ல் வச்சிங்க. மேலே 0ல் மார்க் பண்ணணும். அந்த மாதிரி இந்த சைட்லேயும் 25ல் வச்சிங்க. 0ல் மார்க் பண்ணணும். மார்க் பண்ணிட்டு இப்போ நம்ம வரைஞ்ச இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன செய்ய போகிறோம், ஜாயின் பண்ண போகிறோம். லென்த் நல்லா லென்த்தியாகவே போட்டுங்க. ஓகேவா? இப்போ என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னா, இந்த லைன் வரைஞ்சிட்டோம். இது மாதிரி மேலே இருக்குது இந்த லைன் வரைஞ்சிட்டோம். இப்போ இந்த அகலம் வரையும். இந்த அகலம் தான் நமக்கு தெரியும், 230. அப்போ 230 டிவைட் பை 2 போட்டிங்கன்னா 115 வரும். அப்போ டோட்டல் லென்த் இந்த சென்டரில் என்ன செய்யுங்க, இங்கே இடத்துல 115 வச்சிங்க. 11க்கு அப்புறம் அரை, ஓகேவா? அதை சென்டரில் வச்சிங்க. இங்கே 0ல் ஒரு மார்க்கு, இங்கே 23ல் ஒரு மார்க்கு. ஏன்னா 230 இல்லையா,
அதே மாதிரி மேலே வரைஞ்ச லைன்லேயும் என்ன பண்ணுங்கள் 11.5 சென்டரில் வச்சிங்க. 11.5 சென்டரில் வச்சுட்டு 0ல் ஒரு பாயிண்ட்டு, 23ல் ஒரு பாயிண்ட்டு, இது ரெண்டையும் ரஃபாக ஜாயின் பண்ணுங்க ரைட்டாக. இந்த மாதிரி இந்த சைடு என்ன செய்யுங்க, இது ரெண்டையும் ஜாயின் பண்ணுங்க. ஓகேவா? இப்போ நம்ம என்ன செஞ்சுட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கீழே உள்ள போர்ஷன் இந்த போர்ஷன் வரைஞ்சிருக்கோம். இந்த போர்ஷன் நம்ம வரைஞ்சிருக்கோம். இப்போ இதுக்கு அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லைனை நம்ம ஜாயின் பண்ணணும். இதுலேருந்து வர லைனை கீழே ஜாயின் பண்ணணும். இப்போ இந்த அவுட்டர் டயமீட்டர் இங்கே இருக்குது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இது 47 இருக்கும். நம்ம ஏற்கனவே வரைஞ்சிருக்கோம் இல்லையா, பார்த்தீங்கன்னா 47 இருக்கும். அப்போ இங்கேருந்து என்ன செய்யுங்க, இந்த லைனில் 47ல் ஒரு புள்ளி வச்சிங்க. இது மாதிரி இந்த சைடும் 47ல் ஒரு புள்ளி வச்சிங்க. இப்போ இங்கே வச்ச புள்ளியும் இங்கே மேலே இருக்குது இந்த கார்னர் இருக்குது இல்லையா, சர்க்கிள் டச் ஆகுது இல்லையா, அது ரெண்டையும் ஜாயின் பண்ணும். அது இங்கேயும் இந்த கார்னர் கீழே இருக்கிற புள்ளி ரெண்டையும் டச் பண்ணும். ஓகேவா? ஓகே, டார்க் பண்ணுறதெல்லாம் அப்புறம் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு ரஃபாக போட்டிருக்கோம். இப்போ என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, இதில் இந்த போர்ஷனை வரைஞ்சிட்டோம். இது உள்ளே ஏற்கனவே நம்ம புஷ்ஷும் இந்த இடத்துல வரைஞ்சிட்டோம். புஷ்ஷும் உள்ளே இருக்குது. இப்போ நமக்கு வந்து எது வேணும், இதில் எதுக்கு வேண்டாது பார்க்கணும். இது ஃபுல் செக்ஷனல் வியூ. இந்த மாதிரி வரையக்கூடாது. ஏன் வரையக்கூடாதுன்னா, இது பார்த்திங்கன்னா ப்ரொஜெக்ஷன் கொஞ்சம் வெளியில் இருக்குது. இந்த புஷ் பாடியில் வந்து இந்த புஷ்ஷு போடுற இடம் பார்த்திங்கன்னா இதை தாண்டி வெளியில் இருக்குது. இது ஃபுல்லாக கட் பண்ணிட்டிங்கன்னா இது வெளில இருக்கிறது தெரியாது. அதனால் நம்ம என்ன செய்யணும்னா, ஃபுல்லாக கட் பண்ண போகிறதில்ல. எதர் இந்த ஹாஃப் இல்லை இந்த ஹாஃப், ஏதாவது ஒரு ஹாஃப், இது லெஃப்ட் ஹாஃப் இல்லை ரைட் ஹாஃப், ஏதாவது ஒரு ஹாஃபை மட்டும் கட் பண்ணிவிட்டு இன்னொரு ஹாஃபை ஃபுல்லாக வைக்க போகிறோம். அதனால் நம்ம அது மாதிரி வரைய போகிறோம். ஒரு ஹாஃபில் மட்டும் தான் இது மாதிரி ஷேட் அடிக்க போகிறோம், ஒரு ஹாஃபில் அடிக்க மாட்டோம். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இந்த லெஃப்ட் சைடில் ஷேட் அடிக்க போகிறோம், ரைட் சைடில் அடிக்க போகிறதில்ல. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இன்னொரு பொசிஷன் என்னென்னா, இந்த மேலே ஆயில் ஹோல்னு ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல ஒரு ஹோல், இதுலேயும் அதே ஹோல் இருக்குது. இந்த புஷ்லேயும் அதுக்கு நேராக அதே ஹோல் இருக்குது. இப்போ இந்த ஆயில் ஹோல் நம்ம இன்னும் இங்கே வரையில. இந்த ஆயில் ஹோலை இப்போ நம்ம இங்கே வரைய போகிறோம். இந்த ஆயில் ஹோலுக்கு என்ன டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா, இந்த மேலேருந்து இது 3 mm கொடுத்துருக்காங்க. இந்த டயமீட்டர் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 5 mm கொடுத்துருக்காங்க. இந்த டயமீட்டரு இந்த டயமீட்டர் இந்த டாப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே கொடுத்துருக்காங்க 5 mm. அது மாதிரி இந்த ஹோலில் பார்த்தீங்கன்னா இதில் 5 mm கொடுத்துருக்காங்க. அப்போ த்ரூவாக நம்ம 5 mmக்கு ஒரு லைன் வரையணும். 5 mmக்கு லைன் எங்கேருந்து வரைய போகிறோம் அப்படின்னா, இப்போ இந்த சென்டர் இருக்கு இல்லையா, இந்த சென்டரில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், 2.5 வச்சிங்க. 2க்கு அப்புறம் 1/2. ஓகேவா? 2.5 வச்சுட்டு 0ல் ஒரு மார்க் வைங்க. இந்த பக்கம் 5ல் ஒரு மார்க் வைங்க. அதுமாதிரி கீழே வாங்க, கீழேயும் 2.5 வச்சிங்க. 0ல் ஒரு மார்க்கு, 5ல் ஒரு மார்க். இது ரெண்டையும் என்ன பண்ணுங்கள், இப்போது ரஃபாக ஜாயின் பண்ணுங்கள். இப்போ வச்ச 2 லைனையும் நம்ம என்ன செய்ய போகிறோம், கீழே இருக்கிறதையும் மேலே இருக்கிறதையும் ஜாயின் பண்ணுறோம். ஒரு லைட் லைனில் ஜாயின் பண்ணுங்கள். ஓகேவா? தெரியுதா? இப்போ இது உங்களுக்கு வரைஞ்சது தெரியுதா? 2 லைன்ஸ் வருது, லைட் லைன்ஸ். இது என்னென்னா இந்த ஆயில் ஹோல். இப்போ இதில் வந்து எல்லாம் இன்னும் முடியல, லைன் மட்டும் தான் வரைஞ்சிருக்கோம். இப்போ இந்த த்ரூ ஹோல் வரைஞ்சிருக்கோம். இங்கே மேலே வந்து ஒரு ஹோலை கொஞ்சம் பெருசாக்கிடுங்க இல்லையா, இங்கே 45 டிகிரி, இங்கே 40 டிகிரி, இந்த ஹைட் வந்து 3 இருக்குது. அப்போ அந்த 3 mm இப்போ நம்ம மார்க் பண்ண போகிறோம். இதுலேருந்து இந்த சென்டர்லேருந்து இந்த சென்டரில் என்ன செய்யுங்க, இப்போது 3 mm மார்க் பண்ணுங்கள். 1 2 3 இந்த சென்டரில் இதான் இப்போது நமக்கு 3 mm. இப்போ இதுலேருந்து நம்ம என்ன செய்யணும்னா, ஃபஸ்ட்டு ஒரு லைனை வரைஞ்சி இந்த சென்டர் 3 mm வச்சு என்ன செய்ய போகிறோம், ஒரு லைன் வரைய போகிறோம். லைட்டாக ஒரு லைனை வரைஞ்சி, ரைட்டாக நான் இப்போ லைட்டாக வரைஞ்சா உங்களுக்கு தெரியாது, அதுக்காக கொஞ்சம் டார்க்காக வரைகிறேன். ஒரு லைன் வரைஞ்சிருக்கோம். இப்போ இதுக்கு மேலே நம்ம இங்கே 45 வைக்கணும். ஏன் 45 வைக்கணும்னா, இங்கே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க இந்த இடத்துலேருந்து என்ன ஆகுது, இங்கே ஒரு டேப்பர் லைன் போகுது. இது ஒரு டோட்டல் ஆங்கிள் 40. அப்போ சென்டராக பிடிச்சிங்கன்னா இந்த பக்கம் 45, இந்த பக்கம் 45. அப்போது நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இந்த 45 எப்படி வைக்கிறதுன்னு இப்போ உங்களுக்கு காட்டுறேன். இந்த ப்ரோ சர்க்கிள் எடுத்து இந்த சென்டர் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து இந்த 2 லைனை மீட்டாக பாருங்கள், அதில் வச்சிங்க. 2 சென்டர் மீட்டர் லைனில் வச்சுட்டிங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கோட்டோட சென்டரில் வச்சுருக்கேன். இந்த கோடு இதில் போட்டுக்கணும். இப்போ இது 0ன்னு வச்சுக்கணும். இதுக்கு நேராக இருக்க 0, 10, 20, 30, இது 40, இது 45. ஓகேவா? இந்த இடத்துல இருக்குது. அப்போது நம்ம என்ன செய்கிறோம், இந்த வச்ச பாயிண்ட்டையும் இதையும் சேர்ப்போம். இந்த இடத்துல எப்படி ஒரு லைன் போடும், 45க்கு ஒரு லைன் கிடச்சிடும். அதே மாதிரி என்ன செய்கிறோம், இப்போ இந்த சைடில் வைக்கிறோம், இந்த சென்டரில் வைக்கிறோம். இது 0, 10, 20, 30, 40, இது 45. ஓகேவா? பேப்பர் நவராமல் வச்சிங்க. ஏன்னா வச்ச பிறகு பேப்பர் நவுந்ததுன்னா ஆங்கிள் மாறிடும். வச்சுட்டு இங்கே ஒரு லைன் போடும். வந்துருச்சா? ஹோல் வந்துருச்சா? அப்போது ஆயில் ஹோல் வந்துருச்சா? இந்த சேர்த்து இப்போ ஆயில் ஹோல் வரைஞ்சி
ஓகேவா? தூரம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆயில் ஹோல் முடிச்சிட்டோம், டேப்பர் ஹோல் முடிச்சிட்டோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கர்வு இருக்குது, R5ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த இடமும் R5, இந்த இடமும் R5. இப்போ அதை வரைய போகிறோம். நம்ம R5க்கு நம்ம காம்பஸ்லாம் எடுத்து வரைய முடியாது, ஏன்னா R5ங்கிறது ரொம்ப சின்னது. அதனால் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரேடியஸ் இருக்கும் 5. இப்போ டயமீட்டர் 10 எதுன்னு பாருங்கள், அதுதான் ரேடியஸு 5 நமக்கு. இந்த இருக்கு இல்லையா, இது டயமீட்டர் 10. அப்போ டயமீட்டர் 10னா ரேடியஸ் 5. இந்த சர்க்கிள் எடுத்துங்க, இந்த சர்க்கிள் இதுக்கிட்ட கொண்டு வாங்க. சர்க்கிள் இதில் ரெண்டுத்துலேயும் டச் ஆகணும், கீழே இருக்கிற லைன்லேயும் டச் ஆகணும், அதே சமயம் இங்கே மேலே இருக்கிற லைன்லேயும் சைடில் இருக்கிற லைன்லேயும் டச் ஆகணும். அது மாதிரி ப்ரோ சர்க்கிளை வச்சுட்டு இங்கேயும் டச் ஆகணும், அங்கேயும் டச் ஆகணும். வச்சுட்டு என்ன செய்ய போகிறோம், ஒரு கர்வு. அது மாதிரி இந்த சைடில் அதே 10 சர்க்கிளை வச்சிங்க, இங்கே வந்து ரெண்டுத்துலேயும் டச் ஆகிற மாதிரி வச்சுங்க, ரெண்டுத்துலேயும் டச் ஆகிற மாதிரி வச்சுட்டு இங்கேருந்து ஒரு கர்வு. ஓகேவா? வரைஞ்சிட்டோம், கர்வு வரைஞ்சிட்டோம். இப்படி வரையும் தெரியுதா? இந்த 10ல் வச்சிங்க, ரெண்டு பக்கமும் டச் ஆகணும், இங்கேயும் டச் ஆகணும், மேலேயும் டச் ஆகணும். அதுமாதிரி இந்த சைடும் இங்கேயும் டச் ஆகணும், மேலேயும் டச் ஆகணும். இப்போ இந்த அவுட்டர் எல்லாத்தையும் நம்ம எப்படியுமே நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம், ஏன்னா அவுட்டர் எல்லாமே வரப்போகுது. அதுமாதிரி இங்கேயும் ஒரு சின்ன ஒரு கர்வு இருக்குது, அது எவ்வளோன்னு கொடுக்கல. ஓகேவா? அந்த கர்வு எவ்வளோன்னு கொடுக்கலன்னா நம்மளே போட்டுக்க வேண்டியதான். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இந்த இடத்துல ஸ்ட்ரைட்டாக விடாமல் நம்ம ஏதாவது ஒரு ரேடியஸ் எடுத்துங்க, சின்ன ரேடியஸாக எடுத்துங்க. இப்போ நான் வந்து இந்த ரேடியஸ் 5 எடுத்துக்கிறேன், டயாமீட்டர் 5 எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு ரெண்டுத்துலேயும் டச் ஆகிற மாதிரி வச்சிங்க, உள்ளே இல்லை, ரெண்டுத்துலேயும் டச் ஆகும். இந்த கார்னர் பார்த்தீங்கன்னா 5 எடுத்திங்கன்னா ரெண்டுத்துலேயும் டச் ஆகிற மாதிரி வச்சிங்க, இங்கேயும் டச் ஆகணும், அதே சமயம் மேலேயும் டச் ஆகணும். ஒரு கர்வ். அது மாதிரி இந்த சைடில் R5 எடுத்துங்க, ரெண்டு இடத்துலையும் டச் ஆகிற மாதிரி வச்சுங்க. இந்த இடத்துல பென்சிலை வச்சுட்டு இப்படியே நவுத்துனீங்கன்னா தெரியும், ஒரு கர்வ். ஓகேவா? இப்போ வரைஞ்சிட்டோம். நம்ம இது வரைஞ்சிருக்கோம்னா இந்த கர்வ் வரைஞ்சிட்டோம், இந்த கர்வ் வரைஞ்சிட்டோம். இப்போ இந்த ஹோல் இன்னும் வரையில். அந்த மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு கட்டு இருக்குது, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு கட்டு இருக்குது, அதிகம் வரைக்கும் அதுக்கு கேப் கொடுத்துருக்காங்க. 3 mm அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து 16, அப்படி இங்கேருந்து 16. இப்போ அதை வரைய போகிறோம். அடுத்தது நம்ம அதை என்ன பண்ணுங்கள், இதில் இங்கேருந்து 3 mm மார்க் பண்ணுங்கள். 3ல் வச்சிங்க, மேலே வந்து 0ல் மார்க் பண்ணுங்க. இன்னும் கொஞ்சம் தள்ளி 3ல் வச்சிங்க, இந்த பக்கம் வச்சிங்க, இல்லைன்னா 3ல் வச்சிங்க, மேலே 0ல் மார்க் பண்ணுங்க. இதை மார்க் பண்ணிவிட்டு இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த 2 லைனையும் முதல்ல ரஃபாக ஜாயின் பண்ணிக்கிறோம். இந்த பாயிண்ட்டையும் இந்த 3 பாயிண்ட்டையும் நம்ம என்ன செய்யணும், ரஃபாக ஒரு லைன் போட்டுக்கிறோம். இப்போ இதில் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 16 வைக்கணும், இந்த பக்கம் 16, ஏன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்களா இந்த டைமென்ஷன் எவ்வளோ, 16. இப்போ ரெண்டு பக்கமும் 16 தள்ளி வைக்கணும். அப்போ 16னா இதில் 1.6ல் வச்சுக்கணும். இங்கேருந்து 1.6 வச்சிங்க, இதில் இது 1.5, அடுத்தது 1.6. இதில் வச்சுட்டு 0வை மார்க் பண்ணி இந்த லைனில் மார்க் பண்ணி, அது மாதிரி இந்த சைட்லேயும் இங்கே 0 வச்சிங்க, இதில் 1.6ல் மார்க் பண்ணி. இப்போது இந்த இடத்துல இதுக்கு நேராக நம்ம என்ன செய்ய போகிறோம், ஒரு லைன் போடணும். இதுக்கு நேராக ஒரு லைனு, அது மாதிரி இங்கே இப்போ பாயிண்ட் வச்சோங்க, அதில் ஒரு லைன். இது உள்ளே இருக்கிறதையும் அது மாதிரி என்ன செய்ய போகிறோம், நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இது உள்ளே உள்ளதை மட்டும் இங்கேருந்து இங்கே, ஓகேவா, ஜாயின் பண்ணிட்டோம். இதுக்கு வெளியில் உள்ளதை ஜாயின் பண்ணி, இது ரெண்டையும் நம்ம என்ன செய்யலாம், ஜாயின் பண்ணிக்கலாம். இது மாதிரி இதுலேயும் இது ரெண்டையும் நம்ம என்ன செய்யலாம், ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதில் நம்ம எக்ஸ்டென்ஷனுக்காக போட்டது இவ்வளோ டார்க்காக இருக்கக்கூடாது, அழிச்சிடுறோம். ஓகேவா? நம்ம என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னா, இந்த அண்டர் கட்டை வரைஞ்சிட்டோம். இந்த அண்டர் கட் இருக்கு இல்லையா, அதை வரைஞ்சிட்டோம். இப்போ அதில் இல்லாமல் 2 ஹோல் இருக்குது. இந்த போல்ட்டு போட்டு இதில் முடுக்கிறதுக்கு 2 ஹோல் இருக்குது. இந்த ஹோலில் நம்ம வரையணும். இப்போ இந்த 2 சென்டர் எங்கே இருக்குதுன்னு தெரியணும். அது எங்கே பார்க்கணும்னா கீழே பார்த்தீங்கன்னா தெரியும். இதுலேருந்து இது வரைக்கும் எவ்வளோனா 160 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இந்த சென்டர் டு இந்த சென்டர் வந்து 160னா, இந்த சென்டரில் இந்த பக்கம் 80, இந்த சென்டரில் இந்த பக்கம் 80 மார்க் பண்ணணும். அப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், அடுத்ததுன்னா இதை சென்டராக வச்சிங்க, 80 இங்கே வச்சிங்க, 8 வந்து இந்த சென்டரில் வச்சுட்டு இந்த 0 மார்க் பண்ணுங்கள். இந்த பக்கம் வந்து 160ல் மார்க் பண்ணுங்கள், 16. ஓகேவா? அதுமாதிரி இன்னும் கொஞ்சம் தள்ளி வச்சிங்க, மேலே சென்டர் இதில் வச்சுக்கிட்டு 0 மார்க் பண்ணுங்கள், இங்கே 160ல் மார்க் பண்ணுங்கள். இப்போ என்ன செய்கிறோம் அப்படின்னா, இது ரெண்டையும் நம்ம ஜாயின் பண்ணி ரஃபாக ஒரு லைன் வரைகிறோம். இது ரெண்டையும் ஜாயின் பண்ணி ரஃபாக ஒரு லைன் வரைகிறோம். இதில் ஒரு ஆக்சிஸ் வருது, இந்த ஆக்சிஸையும் வரைஞ்சிக்கணும். ரொம்ப பெருசாக தேவையில்லை, சின்னதாக இருந்தால் போதும். அது மாதிரி இந்த சைட்லேயும் நம்ம என்ன செய்ய போகிறோம், இப்போ வரைஞ்ச லைனை ஆக்சிஸ் ஆக்கிக்கிறோம். ஓகேவா? இப்போ நம்ம என்ன வரைஞ்சிருக்கோம்னா, இந்த 2 ஆக்சிஸ் வரைஞ்சிடும், இந்த ஆக்சிஸும் இந்த ஆக்சிஸும் வரைஞ்சிட்டோம். இப்போ இதில் நம்ம இந்த ஹோலை வரையணும்.
இந்த ஹோலுக்கு எங்கே இருக்குன்னா கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கொடுத்துருக்காங்க. இந்த ஹோலோட டிஸ்டன்ஸ் வந்து 26. இதுதான் ஃப்ரண்ட்டில் தெரிய போகுது. இந்த 16 தெரியாது நமக்கு. இந்த 26 தான் இப்போ நமக்கு வந்து ஃப்ரண்ட் வியூவில் தெரிய போகுது. அப்போ இந்த 26 நம்ம வரையணும். இந்த பக்கம் 13, இந்த பக்கம் 13. அது மாதிரி இந்த பக்கம் 13, இந்த பக்கம் 13 வைக்க போகிறோம். 13, 13, 26. அப்போ இந்த சென்டரில் என்ன செய்யுங்க, மேலே 13ல் வச்சிங்க. 13னா 10க்கு அப்புறம் 3 கோட்டில் தாண்டி வச்சிங்க. 0ல் மார்க் பண்ணிங்க. இந்த பக்கம் 26ல் மார்க் பண்ணுங்க. கீழே வரீங்க, அதே மாதிரி 13ல் வச்சுக்கிறீங்க. இந்த பக்கம் 0ல் மார்க் பண்ணுங்கள். இந்த பக்கம் 26ல் மார்க் பண்ணுங்கள். இதில் வந்து என்ன செய்ய போகிறோம், இது ரெண்டையும் ஜாயின் பண்ணி, அது மாதிரி இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி, அது மாதிரி இந்த சைடில் 13ல் சென்டர் வச்சிங்க. 0ல் மார்க் பண்ணுங்கள். இந்த சைடு 26ல் மார்க் பண்ணுங்கள். அது மாதிரி கீழே வரும். 13 சென்டரில் வச்சுக்கிறோம். 0ல் ஒரு மார்க்கு, 26ல் ஒரு மார்க். இப்போ அதே மாதிரி இது ரெண்டையும் சேர்க்க போகிறோம். இது ரெண்டையும் சேர்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம இப்போ இந்த போர்ஷனும் வரைஞ்சி. ஓகேவா? இப்போ நமக்கு எது தேவை எது தேவையில்லைங்கிறத நம்ம டார்க் பண்ண போகிறோம். இப்போ டார்க் பண்ணும்போது நல்லா தெரிஞ்சுங்க, அவுட்டரில் உள்ளது எல்லாத்தையும் நம்ம டார்க் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு இந்தாண்ட எதுவும் கிடையாது, இதை நீங்கள் டார்க் பண்ணிடலாம். இதுக்கு இந்தாண்ட வரக்கூடாது, ஏன்னா அண்டர் கட் இருக்குது. அப்போ இந்த சைடு டார்க் பண்ணிவிடுங்க. அடுத்து இதுலேருந்து இந்த கருவு வரைக்கும் உள்ளதை டார்க் பண்ணிவிடுங்க. அடுத்து அதே மாதிரி இந்த சைடில் இந்த கருவுலேருந்து இந்த கருவு உள்ளதை டார்க் பண்ணிவிடுங்க. இதுலேருந்து இது வரைக்கும் டார்க்கு. இந்த 2 லைனையும் டார்க் பண்ணிடுறோம். ஏற்கனவே இது உள்ளே வரைஞ்சிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த லைனையும் என்ன செய்யுங்க, டார்க் பண்ணிடுவோம். இதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து வருமா வராதா, டாட்டர் லைன் வருமானு பார்த்துட்டு வரையணும். இந்த அவுட்டர் லைனை வரைஞ்சிடலாம். இதுலேருந்து இது வரைக்கும் உள்ளதையும் டார்க்காக வரைஞ்சிடலாம். இதுலேருந்து இது வரைக்கும் உள்ளதையும் நம்ம என்ன செய்யலாம், டார்க்காக வரைஞ்சிடலாம். அப்புறம் இந்த சர்க்கிள்லாம் எது தெரியும் எது தெரியாதுன்னு பார்த்துட்டு வரைஞ்சிக்கலாம். இப்போதைக்கு நம்ம ஓரளவு அவுட்டர் எல்லாத்தையும் டார்க் பண்ணிட்டோம். இப்போ இதில் வந்து நம்ம ஆஃப் செக்ஷன் தான் வரைய போகிறோம். இதுக்கு இந்த பாதியை வந்து கட் பண்ணி வரைய போகிறோம். இந்த பாதி ஃபுல்லாக தெரிய போகுது. அப்போ இந்த சைடில் உள்ளது எல்லாமே தெரிய போகுது, இந்த சைடில் தெரியாது. அப்போ நம்ம என்ன செய்யலாம்னா இந்த சைடு எல்லாத்தையும் டார்க் பண்ணிக்கலாம், இந்த சைடை மட்டும் டார்க் பண்ண வேண்டாம். அப்போ அது என்ன செய்யணும், ஏற்கனவே திருப்பி காம்பஸ் எடுத்துங்க. காம்பஸில் பென்சில் வச்சுங்க, டைட் பண்ணிவிட்டு நமக்கு ஏற்கனவே இந்த சென்டர் தெரியும், இந்த சென்டரில் வச்சுட்டு இந்த 47 சர்க்கிள் தெரியும். இந்த சைடில் உள்ள சர்க்கிளை டார்க் பண்ணிங்க. இந்த பக்கம் மட்டும் இந்த சென்டர் வரைக்கும் தான் ஓட்டணும், அதுக்கு அந்தாண்ட போகக்கூடாது. ஓகேவா? ஏன்னா இதுக்கு இந்தாண்ட வருமா வராதான் நமக்கு தெரியாது. அடுத்தது இந்த சின்ன சர்க்கிளில் 2வது சர்க்கிளில் இதையும் என்ன செய்கிறோம், இந்த சைடை மட்டும் நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், இந்த சைடை மட்டும் டார்க் பண்ணிக்கிறோம். ஏன்னா இந்த சைடு நம்ம ஃபுல்லாக இருக்க போதுன்னு முடிவு பண்ணிட்டோம். அதுமாதிரி அடுத்தது இந்த சின்ன சர்க்கிள் இதை எடுத்துக்கிறோம். இந்த சைடை மட்டும் டார்க் பண்ணிக்கிறோம். ஓகேவா? சென்டர் வரைக்கும் இதுதாண்ட வருமா வராதான்றதை நம்ம பார்த்துட்டு டார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சைடை டார்க் பண்ணிட்டோம். அப்போ இந்த சைடு இருக்க போகுதுன்னு சொல்லிட்டோம் இல்லையா? இந்த சைடு இருக்குது அப்படின்னா இந்த லைன் வந்து டாட்டர் லைனாக தான் தெரியும். இந்த இடம் பார்த்தீங்கன்னா இது லைட்டாக அழிச்சிங்க, இதையும் லைட்டாக அழிச்சிட்டு இந்த லைனை டாட்டர் லைனாக போடுங்க. அது மாதிரி இந்த சைடு லைனையும் டாட்டர் லைனாக போடுங்க. ஏன் டாட்டர் லைனாக போடணும், இது உள் பக்கம் மறைஞ்சிருக்கு, அதனால் டாட்டர் லைன் போடுறோம். நம்ம இந்த லைன் பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஃபுல்லாக கட் பண்ணியிருக்காங்க, ஃபுல்லாக தெரியுது. இங்கே வந்து நமக்கு உள்ளே மறைஞ்சிருக்கு, அதனால் நம்ம என்ன செய்கிறோன்னா டாட்டர் லைனில் போடுறோம். இந்த சைடு வந்து ஃபுல்லாக தெரிய போகுது. இந்த சைடு நீங்கள் வந்து என்ன செய்யலாம், டார்க்காக போட்டுடலாம். ஏன்னா இந்த சைடு நம்ம கட் பண்ண போகிறோம், அதனால் இந்த சைடை நீங்கள் வந்து என்ன செய்யலாம், டார்க்காக வரைஞ்சிடலாம். ஓகேவா? இப்போ இதெல்லாம் இந்த சைடெல்லாம் வரைஞ்சிட்டோம். இது உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த ஹோல் வந்து டாட்டர் லைனில் தான் தெரிய போகுது. ஏன்னா இந்த ஹோல் வந்து நமக்கு உள்ளுக்குள்ளே மறைஞ்சி தான் இருக்க போகுது. அதனால் இதை வந்து நீங்கள் என்ன செய்யுங்க, டாட்டர் லைனில் போட்டுருங்க. மாதிரி இந்த சைடும் டாட்டர் லைன், இதுலேயும் டாட்டர் லைன். ஓகேவா? இதுக்கு இந்தாண்ட வந்து இந்த சைடில் உள்ளதை நம்ம கட் பண்ண போகிறோம், அதனால் இதை வந்து நம்ம ஃபுல்லாக டார்க் லைன் போட்டுக்கலாம். இந்த சைடு ஒரு டேப்பு, இதில் வந்து ஒரு லைன். ஓகேவா? இந்த சைடு டாட்டர் லைன் பண்ணணும், ஏன்னா இந்த சைடை நம்ம கட் பண்ணல, இந்த சைடை கட் பண்ணுறோம், அதனால் ஃபுல்லாக போட்டுருவோம். ஓகேவா? அதே மாதிரி என்ன செய்கிறோம், அடுத்தது இந்த ஒரு ஆஃபை போட்டுட்டோம். இந்த ஆஃபில் வந்து இப்போ நம்ம ஹேட்சிங் லைன்ஸ் போடணும். இந்த அவுட்டர் சர்க்கிளை நம்ம என்ன செய்கிறோம், டார்க் பண்ணிக்கிறோம். இந்த அவுட்டர் சர்க்கிள் எப்போதுமே தெரியும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? இப்போ அவுட்டர் சர்க்கிள் என்ன செய்யுங்க, இது வரைக்கும் டார்க் பண்ணி, இதுக்கு இந்தாண்ட மறைஞ்சிட போகுது. அப்போ இது எல்லாத்தையும் நம்ம என்ன செஞ்சிடறோம், அழிச்சிடுறோம். இதுக்கு இந்தாண்ட இந்த பெரிய சர்க்கிளை மட்டும், இந்த அவுட்டர் சர்க்கிள் இருக்கு இல்லையா, அதை மட்டும் நம்ம என்ன செய்கிறோம், இதுலேருந்து இது வரைக்கும் மட்டும்தான் வரைகிறோம்.
அது மாதிரி உள்ளே இருக்கிற சர்க்கிள் எல்லாத்தையும் நம்ம என்ன செஞ்சிடலாம், ஃபுல்லாக டார்க் பண்ணிடலாம். ஏன்னா இதுக்கப்புறம் உள்ளது எல்லாமே தெரிய போகுது. இந்த சர்க்கிளை வந்து நம்ம டார்க் பண்ணிடுறோம். அது மாதிரி இந்த அவுட்டர் சர்க்கிள் இதையும் எடுத்துக்கிறோம், இதையும் டார்க்காக வரைஞ்சிடும். ஓகேவா? இந்த ஒரு சர்க்கிள் மட்டும்தான் என்ன போகுது, இந்த இடத்துல கட் ஆக போகுது. இதெல்லாம் ஃபுல்லாக வரப்போகுது. இப்போ நம்ம என்ன செஞ்சிட்டோம்னா, இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வரைஞ்சிட்டோம், எல்லா காம்பனண்ட்டும் வரைஞ்சிட்டோம். இப்போ லெஃப்ட் இந்த செக்ஷனை மட்டும் நம்ம செக்ஷன் பண்ணணும். இப்போ இதை எப்படி செக்ஷன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, செக்ஷன் லைன் 45 டிகிரிஸ் இருக்கணும், ப்ளஸ் வந்து 2 mm கேப்பில் இருக்கணும். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், இங்கேருந்து ஆரம்பிக்க போகிறோம். ஒரு லைன் போட்டுங்க, 45 டிகிரி அப்ராக்சிமேட்டாக இருந்தால் போதும். ஓகேவா? 45 டிகிரி அப்ராக்சிமேட்டாக இருந்தால் போதும். இந்த ஸ்கேலில் சென்டராக வர மாதிரி வச்சுட்டு அடுத்த லைன் போடுங்க. அடுத்தது இப்போ இந்த 3வது லைன் இங்கே வர மாதிரி வச்சிங்க. அப்படியே மாற்றி மாற்றி போட்டுகிட்டே இருக்க போகிறீங்க லைன்ஸ். நான் இப்போ வந்து ஆங்கிள்லாம் வைக்கல, ஸ்கேலை வச்சு தான் போடுறேன். பாருங்கள், இதே மாதிரி நீங்களும் போடலாம். இந்த ஸ்கேலில் கோடு இருக்குது பார்த்தீங்களா, இதை யூஸ் பண்ணி போடுறோம் பண்ணுங்கள். ஓகேவா? இது உள்ளே வரக்கூடாது. இது வந்து போல்ட்டு ஹோலை, அதை வந்து விட்டுட்டு நம்ம என்ன செய்யணும், அடுத்த லைன்ஸ் போட்டுக்கணும். இந்த மாதிரி லைன் வரிசைலாம் நம்ம என்ன செஞ்சுட்டே இருக்கோம், வரைஞ்சிக்கிட்டே போகிறோம். எது வரைக்கும்னா இந்த சென்டர் வரைக்கும் தான் வரையணும், சென்டரை தாண்டக்கூடாது. இந்த சென்டரை தாண்டி இந்த லைன் போகக்கூடாது. ஏன்னா நம்ம ஒரு ஆஃப் தான் வரைகிறோம் இல்லையா, ஒரு ஆஃப் தான் கட் பண்ணுறோம். அந்த ஆஃப் கட் பண்ணாமல் இருக்குன்னு ஏற்கனவே நம்ம என்ன செஞ்சிட்டோம், டார்க் லைன்ஸ் போட்டுட்டோம். அப்போ இதுக்கு தாண்டா நம்ம கட் பண்ணக்கூடாது. ஓகேவா? அது மாதிரி மேலேயும் வேறு என்ன செய்யுங்க, இந்த சைடும் வரைங்க, இதுக்கு இந்த சைடு. இங்கே சின்னதாக ஒரு கேப் இருக்குது, அதுலேயும் ஜாயின் பண்ணிட்டேன். கரெக்டா? ஒரு செக்ஷன் ஆஃப் இன் செக்ஷன் வரைஞ்சிட்டோம், இந்த பக்கம் ஃபுல்லாக வரைஞ்சிட்டோம். இப்போ இது வந்து இந்த பாடியில் உள்ளது எல்லாத்தையும் செக்ஷன் பண்ணிட்டோம். அது மாதிரி இப்போ இந்த உள்ள புஷ் இருக்குது, இந்த புஷ்ஷும் இந்த இடத்துல கட் ஆகும். அப்போ இதே ஆங்கிளில் போடக்கூடாது, ஆப்போசிட் ஆங்கிளில் போட போகிறோம். இந்த புஷ் இருக்கு இல்லையா, அந்த புஷ்ஷை வந்து ஆப்போசிட் ஆங்கிளில் போட போகிறோம். இதில் எப்படி போட்டிருக்கோன்னா இதில் இப்படி போடுங்க. இப்படி வச்சுங்க, இப்படி வேணாலும் வச்சு போடலாம். அதுக்கப்புறம் அப்படியே ஈவனாக இழுத்துக்கிட்டே போங்க லைன். இதுவுமே பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் வரைக்கும் தான் வரணும், சென்டருக்கு மேலே போகக்கூடாது. இந்த லைன்ஸும் இந்த சென்டர் வரைக்கும் தான் வரும், இந்த சென்டரை தாண்டி போகக்கூடாது. ஏன்னா இந்த சென்டர் வரைக்கும் தான் கட் ஆகிருக்கு, இந்த சென்டருக்கு மேலே நமக்கு கட் ஆகலை. ஓகேவா? இந்த சென்டருக்குள்ளே தான் இருக்கணும், இந்த சென்டருக்கு இந்தாண்ட வரக்கூடாது. இப்போ நம்ம ஃபுல்லாக வரைஞ்சிட்டோம். இது வந்து பாடி, இது வந்து புஷ்ஷு, இது வந்து ஆயில் ஹோலு, எல்லாமே இருக்கிறதெல்லாம் வரைஞ்சிட்டோம். இது எல்லாமே வரைஞ்சிட்டோம். இப்போ இந்த டைமென்ஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம மார்க் பண்ணணும். ஒன்று ஒன்றா பார்த்தீங்கன்னா அந்த டைமென்ஷன்ஸ் மார்க் பண்ணணும். டைமென்ஷன்ஸ் எப்படி மார்க் பண்ண போகிறோம்னா, இங்கே கொடுத்துருக்காங்க 647 கொடுத்துருக்காங்க அவுட்டர் டயமீட்டரு. இப்போ அதை மார்க் பண்ண போகிறோம். அது எப்படி மார்க் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த சென்டரில் வச்சுங்க ஸ்கேலை. இந்த சென்டர்லேருந்து இந்த அவுட்டர் சர்க்கிள் வரைக்கும் ஒரு
தாண்டி ஒரு லைன் போடுங்க. இந்த அவுட்டர் சர்க்கிளை தாண்டி ஒரு லைன் போட்டு அதுக்கப்புறம் இதை பேரலாக ஒரு லைன் போடுங்க. இந்த சர்க்கிளில் இந்த இடத்துல எந்தெந்த சர்க்கிள் அடிக்குதோ அந்த இடத்துல ஒரு ஆரோ கட் போடுங்க. அந்த இடத்துல ஒரு ஆரோ கட் போட்டு இது மேலே என்ன செய்ய போகிறோம், 647 அப்படின்னு எழுத போகிறோம். ஆனால் இங்கே கொடுத்துருக்காங்க ரேடியஸ் வந்து 47. இப்போ இங்கே வந்து டயமீட்டர் கொடுத்துருக்காங்க. இது உள்ள இது வந்து 66ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம இங்கே அடுத்தது இப்படி திருப்பிங்க, கொஞ்சம் ஆங்கிளை திருப்பிட்டு அதே சென்டர் வச்சிங்க. இந்த உள்ளுக்குள்ளே இருக்கிறத டச்சார மாதிரி வரையணும். இந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற டச்சார மாதிரி என்ன செய்ய போகிறோம், இங்கேருந்து ஆரம்பித்து இல்லை இங்கேருந்து ஆரம்பித்து இது கீழே எடுத்துக்கணும். இது வந்து ஒரு பேரல் லைன் போடணும். ஓகேவா? இது வந்து இப்போது டயாமீட்டர் 66. இது அந்த டயாமீட்டர் 66. ஆரோக்கட் எங்கே போடணுன்னா இந்த சர்க்கிள் இந்த இடத்துல டச் ஆகுது இல்லையா, இங்கேயும் அது மாதிரி இங்கேயும் லைன் வந்து ஃபுல்லாக வரணும். இந்த இடத்துல வந்து ஒரு ஆரோ. ஓகே, இது ஒரு ஆரோ. இது டயாமீட்டர் 66. அப்புறம் உள்ள ஒரு சர்க்கிள் இருக்கு பாருங்கள், இந்த சர்க்கிள் அதையும் போடலாம். இங்கேருந்து எப்படி வச்சிங்க, இந்த உள்ள சர்க்கிளில் வந்து வர மாதிரி வச்சு வெளியில் கொண்டு வாங்க. இங்கே வந்து பேரலல் லைன் போட்டுட்டு இது வந்து டயாமீட்டர் 50. இங்கே எங்கே ஆரோ போட போகிறீங்க, இங்கேயும் இந்த சர்க்கிளிங் டச் ஆர இங்கேயும். ஓகேவா? இந்த டயாமீட்டர்ஸ் எல்லாத்தையும் மார்க் பண்ணிட்டோம். 3 டயாமீட்டர் எல்லாத்தையும் மார்க் பண்ணிட்டோம். மேஜராக பார்த்தீங்கன்னா இந்த ஹைட்டு மார்க் பண்ணணும், இந்த 25 மார்க் பண்ணணும், இந்த டிஸ்டன்ஸ் 230 மார்க் பண்ணணும். அப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த ஃபஸ்ட்டு ஹைட்டை மார்க் பண்ண போகிறோம். சென்டர்லேருந்து பேஸ் எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படிங்கிறத மார்க் பண்ண போகிறோம். இப்போ இதை கொஞ்சோண்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிங்க. இந்த சென்டர் இருக்கு இல்லையா, அந்த சென்டரை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு இந்த பேஸையும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிங்க. இதில் இங்கே நம்ம லைன் போட போகிறோம். பாதி வரைக்கும் போட்டுங்க, கீழே பாதி வரைக்கும் போட்டுங்க. இதில் வந்து இங்கே ஆரோ ஹெட், இங்கே ஒரு ஆரோ ஹெட் போடுறோம். இது வந்து ஹைட் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 60. ஹைட் வந்து 60 அப்படின்னு மார்க் பண்ணிடுறோம். அதுமாதிரி இந்த ஹைட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதையும் மார்க் பண்ணுங்க. இந்த இடம் நம்ம கொடுத்துருக்காங்களா, இதுலேருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிங்க. அதே மாதிரி போடுங்க. ஒரு சின்னதாக ஒரு கோடு, மேலே கீழே ஒரு சின்னதாக ஒரு கோடு போட்டுங்க. இதில் ஒரு ஆரோ ஹெட்டு, இதில் ஒரு ஆரோ ஹெட் போட்டுங்க. இந்த ஹைட் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. இந்த ஹைட் வந்து 25. ஓகேவா? இந்த ஹைட் அப்போ நம்ம வந்து இங்கே 25 மார்க் பண்ண போகிறோம். எல்லாமே ஆங்கிள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பார்க்குறதுக்கு பார்வைக்கு நேராக தான் இருக்கணும். ஓகேவா? இந்த பேஸுக்கு பேரலாக தான் இருக்கணும். 25 வரைஞ்சிட்டோம். அது மாதிரி இந்த டிஸ்டன்ஸ் வரையலாம். இந்த அகலம் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த தூரம், இது ரெண்டையும் மார்க் பண்ணிவிட்டு இங்கே ஒரு சின்ன லைனு, இங்கே ஒரு சின்ன லைன் போட்டுட்டு இதில் ஆரோகட்ஸ் போடுங்க. இதில் ஒரு ஆரோகட்ஸ் போடுங்க. இதோட டிஸ்டன்ஸ் எவ்வளோனா 26. அதுவும் பேரலாக தான் இருக்கணும், 26. ஓகேவா? போட்டாச்சு. அடுத்தது இந்த டோட்டல் லென்த்து போடலாம். இது வந்து இப்போ நமக்கு நேம் பிளேட்டில் இடிக்குது. நான் சும்மா ரஃபாக போட்டு காட்டுறேன். இந்த லென்த்தை எக்ஸ்டெண்ட் பண்ணிங்க. அது மாதிரி இந்த சைடில் இந்த லென்த்தை எக்ஸ்டெண்ட் பண்ணிங்க. இதில் வந்து கொஞ்சம் தள்ளிட்டு 2 லைன். ஓகேவா? இங்கே ஒரு ஆரோகட்டு, அதே மாதிரி இந்த பக்கத்தில் ஒரு ஆரோகட் போட்டுட்டு இங்கே சென்டராக 230 அப்படின்னு எழுதுவோம். ஓகேவா? இப்போ இந்த மாதிரி நமக்கு தேவையான டைமென்ஷன்ஸ் எல்லாத்தையும் எழுத போகிறோம். இதெல்லாம் வரைஞ்சி முடிச்சிட்டோம் அப்படின்னா இதுதான் வந்து ஃபுல் வியூவு. இதில் வந்து இது என்ன டைமென்ஷன் எழுதணும். இப்போ நம்ம கீழே இங்கே இடம் இல்லாதனால மேலே எழுதுகிறேன். ஆல் டைமென்ஷன்ஸ் ஆர் இன் எம்எம். ஓகேவா? இவ்வளோதான். இதுதான் நமக்கு தேவையான புஷ் டு பேரிங்கோட ஹாஃப் செக்ஷனல் ஃப்ரண்ட் வியூ. ஓகேவா? இது வந்து என்னென்னா ஹாஃப் செக்ஷனல், ஃபுல் செக்ஷன் கிடையாது, ஹாஃப் செக்ஷனல் ஃப்ரண்ட் வியூ. ஓகேவா? இதான் இப்போ நம்ம வரைஞ்சிருக்கோம். இதே மாதிரி கொஞ்சம் பார்த்து எல்லோரும் வரைஞ்சிருக்கோம்.